கரூர் விஜய் பிரச்சாரத்தின் போது 41 பேர் பலியான வழக்கு தொடர்பாக புதிய விசாரணை அதிகாரியாக ஏடிஎஸ்பி பிரேமானந்த் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 41 பேர் பலியான வழக்கிற்கு கரூர் ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் விசாரணை அதிகாரியாக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய விசாரணை அதிகாரியாக ஏடிஎஸ்பி பிரேமானந்த் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 41 பேர் பலியான வழக்கிற்கு கரூர் ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் விசாரணை அதிகாரியாக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூரில் கடந்த சனிக்கிழமை தவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததை அடுத்து இதனை விசாரிப்பதற்காக புதிய விசாரணை அதிகாரியாக ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கரூர் ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் விசாரணை அதிகாரியாக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூரில் கடந்த சனிக்கிழமை தவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மற்றும் தள்ளுமுள்ளுவில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து இதை விசாரிப்பதற்காக தற்போது புதிய விசாரணை அதிகாரியாக ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் தலைமையில் விசாரணை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 41 பேர் பலியான வழக்கிற்கு கரூர் ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் விசாரணை அதிகாரியாக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் விஜயின் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததை அடுத்து இதனை விசாரிப்பதற்காக புதிய விசாரணை அதிகாரியாக ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்கள். கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நேற்று முன்தினம் நடைபெற்ற பிரச்சார பேரணியின் போது கூட்ட நெரிசல் சிக்கி இதுவரை இந்த காலையோடு 41 பேர் வெளியாகி இருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக விசாரணை அதிகாரியை தற்போது மாற்றியிருக்கிறார்கள். கரூர் ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் விசாரணை அதிகாரியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று கரூர் நகர டிஎஸ்பி சிவராஜ் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது டிஎஸ்பி அந்தஸ்து உயர்படுத்திக் கொண்ட ஏடிஎஸ்பி விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் எஸ்பி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று மாலை 4:30 மணி அளவில் ஒரு மீட்டிங் கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டதாகவும் அதன் பிறகாக இந்த விசாரணை அதிகாரி மாற்றம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் விசாரணையை துவக்கி நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்குல 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய தவேகாவில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் அந்த மேற்கு மாவட்ட செயலாளர் மத்தியழகன் உள்ளிட்டவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொலையாகாத மரணம் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு சம்மன் கொடுத்து விசாரணை நடத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போல சம்பவம் நடைபெற்ற இடத்துல ஏற்கனவே ஒரு நபர் விசாரணை ஆணையம் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில இவரும் போலீசாரும் விசாரணையை துவக்கியிருக்கிறார்கள். எதனால இந்த கூட்ட நெரிசல் நடைபெற்றது, இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமான யார் என்ற ஒரு தகவல்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி விசாரணையை போலீசார் துவக்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் புதிய விசாரணை அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தலைமையிடம் இந்த விசாரணை நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.